இந்த கட்சியை எவ்வளவோ பேர் உடைக்க பார்க்கறாங்க, முடக்க பார்க்கறாங்க. அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் நிறைந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. அண்ணா திமுக தான் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சரே ஆகலாம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் தொண்டன் இன்றைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். நான் உங்களை போல் கடந்த காலத்தில் இங்கே இருந்து நம்முடைய அண்ணா திமுகவுடைய முன்னணி பேச்சாளர்கள் பேசியதை கேட்டு படிப்படியா கட்சிக்கு விசுவாசமா உழைத்து உங்களுடைய நன்மதிப்பை பெற்று, கட்சியினுடைய நன்மதிப்பை பெற்று, தலைமையுடைய நன்மதிப்பை பெற்று உயர்ந்திருக்கிறேன். நான் கிளைக்கழக செயலாளராக 1974 நான் கட்சி பணி துவங்கினேன். பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு. உங்களால் இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். கீழே டிவி எடுக்கிறேன், கொஞ்சம் கீழே இறங்கி போடுங்க. சிந்திச்சு பாருங்க, திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, வேற எவரும் உயர்ந்த பதத்துக்கு வர முடியுமா? திமுக குடும்ப கட்சி, திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி. அது கட்சி இல்ல, கம்பெனி ஆகி போச்சு. அந்த கம்பெனி இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. இப்போ உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை முத இளநிதி, அப்புறம் எம்எல்ஏ ஆக்கினாங்க, அப்புறம் அமைச்சர் ஆக்கினாங்க, இப்போ துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க, இந்த பகுதியில் எவ்வளவு மூத்த தலைவர் இருக்கிறாங்க, திமுக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி இந்த திமுக கட்சியில் சிந்திச்சாங்களா? வர முடியாது. திமுக குடும்பத்தில் பிறந்தா தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இப்படி ஒரு வார்த்தையாவது திரு ஸ்டாலின் அவர்கள், எனக்கு பின்னால் திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள் இந்த உயர்ந்த அதிகார பதவிக்கு வர முடியும் என்று பேச முடியுமா? இது மட்டுமல்ல, கட்சியில பாருங்க, திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைஞ்சுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சி தலைவர் ஆயிட்டாரு. திமுக ஆட்சியில் முதலமைச்சர். இன்னைக்கு திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மகளிர் செயலாளர் கனிமொழி. அப்புறம் 3 பேருக்கு பதவி கொடுத்தாச்சு. வேற எங்க பதவி இருக்குது? இருக்குதா பதவி? மீதில துக்குடா பதவி. ஆக திரு கருணாநிதி குடும்பமே எல்லா பதவியும் வாங்கிக்குது. வேற எவருக்கும் அந்த பதவி கிடைக்காது. உழைக்கிறது தான் மிச்சம். ஆனா அந்த கட்சியில மரியாதை கிடையாது, உழைப்பவர்களுக்கு பலனும் கிடையாது. இங்கதான் இப்படின்னா, டெல்லிக்கு போனாலும் அங்கேயும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு மக்களவை குழு உறுப்பினர் யாருன்னா திருமதி கனிமொழி. வேற யாரும் இல்லையா? அங்க எம்பியில குழு தலைவரும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கருணாநிதி மகள் திரு கனிமொழி தான் இருக்கிறாங்க. ஆக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். செய்வீங்களா? இங்க இருக்கிற அமைச்சர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், தெரியும். தயவு செய்து அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்க, உங்க ஒட்டஞ்சத்திற்கு தொகுதி எல்லாம் பட்டா போட்டுருவார், எல்லாம் வாங்கிடுவார். அப்புறம் நீங்களா அன்னக்காவடி ஆகிடுவீங்க. வேற வழியே இல்லை. நல்லதுக்கு சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க. எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. அண்ணா திமுக வேட்பாளருக்கு இந்த முறை ஆதரவு கொடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. நிறைய திட்டத்தை கூட. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைய மின் கட்டணம்
67% வீட்டுக்கு உயர்ந்து போச்சு. 67% வீட்டுக்கு உயர்வு. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ். இந்த நகராட்சி பேரூராட்சியில் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபா இருந்தா திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்தி 2000 ரூபாய் கட்ட வேணும். அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் கடவரி உயர்த்தல, திமுக ஆட்சியில் 150% கடவரி உயர்த்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடவரினா இப்ப திமுக ஆட்சியில் 2500. குடிநீர் வரி உயர்வு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. வரி போடாததே கிடையாது. அத்தனை வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த நகராட்சி மாநகராட்சியில் அதிக ஊழல் செய்கின்ற அரசா கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு மதுரையில் 200 கோடி ஊழல். நம்முடைய மக்கள் வீட்டு வரி கட்டுறாங்க, கடை வரி கட்டுறாங்க, குடிநீருக்கு அங்க வரி கட்டுறாங்க, குப்பைக்கு வரி கட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மதுரையில் ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, போல பன்னிக்கு வரி, இத்தனை வரி போட்டு இவர் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரி எதுக்கு போடுறாங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு தங்குதடையால குடிநீர் கொடுக்க வேணும், அங்க இருக்கிற குப்பை முழுசா அகற்றணும், அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் வீதி விளக்கு முழுமையா எரிய வேணும், அங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும். இப்படி நிறைய திட்டங்களை கொடுக்க வேணும். இதுக்காகத்தான் வரி போட்டு நம்ம கிட்ட வசூல் பண்றாங்க உள்ளாட்சி அமைப்பு. ஆனா இந்த பன்னிக்கு போட்ட வரி கூட கொள்ளையடிக்கிற கட்சி திமுக கட்சி. திமுக மேயர் நம்முடைய திண்டுக்கல் மாநகராட்சியில் 4,66,00,000 இன்றைக்கு முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதிகாரிகளை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாரு? திமுக ஆட்சி, திமுக மேயர். அதுல முறைகேடு கண்டுபிடிச்சா அதிகாரி தான் கைது பண்ணிருக்காங்க, மேயரை எதுவுமே செய்யல. மதுரையிலே அப்படித்தான், மதுரை மேயருடைய கணவரை கைது பண்றாங்க. அதுக்கு காரணமான மேயரை கைது பண்ண. மேயர் இருந்தா தானே கணவர் ஊழல் செய்ய முடியும். ஆக மேயருடைய தூண்டுதல் இல்லாம, மேயருடைய அதிகாரம் இல்லாத ஊழல் செய்ய முடியுமா? திமுக மண்டல குழு தலைவர் 5 பேர் ராஜினாமா, 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா, பல அதிகாரி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. ஆக இப்படி ஊழல் மலிந்த அரசாங்கம் தேவையா? அதை விட இது கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. இந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க என்பதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டு அதையெல்லாம் நாங்கள் திறந்து அங்க இருக்கிற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அம்மா மினி கிளினிக்ல நல்ல சிகிச்சை அளித்தோம். அது பொறுக்க முடியல திரு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு. உடனே பார்த்தாங்க, ஆகா இந்த அம்மா மினி கிளினிக்ல மக்களுக்கு அதிகமாக நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்குது, அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வருதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இவரெல்லாம் ஏழைகளை காப்பாற்ற போறாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அது மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சொன்னா அடுத்த அரசாங்கம் வரும்போது அது தொடர்ந்து செயல்படணும். அப்பதான் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல மரியாதை மக்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி அதையெல்லாம் கவலை இல்லை. நாட்டு மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, தன் குடும்பம் நன்றாக வசதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 2000 அம்மா மினி கிளினிக் தான் மூடி இருக்கிறீங்க. இங்க இருக்கிற மக்கள் துணையோடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000 அம்மா. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தடுப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக ஏழைகள் எப்பொழுதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் தடுத்து நிறுத்தி உடைத்து அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியாக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.